வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டு சிறை அபராதம் வச்சுருக்காங்க. மேல்முறையீடு செய்ய அப்பீலும் பண்ணுறதுக்கும் டைமும் கொடுத்துருக்காங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை காப்பாற்ற ஒரு பெரிய விஐபிக்கள் குழுவே இருக்குது. திமுகவை சேர்ந்த பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொன்னாலே வெகுஜன மக்கள் கண்டிக்கக்கூடிய நிலைமை தான் இருக்குது. நம்ம சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஆரம்பித்தாலே நிறைய பேர் வந்து கருத்தை போட்டுட்டு இருப்பாங்க. இவர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் இருக்காங்க. நம்ம இந்த மாதிரி விஷயத்தை பேச ஆரம்பிச்சோன்னா நீங்கள் கீழே கருத்தை பாருங்களேன். இவர் அரெஸ்ட் பண்ணணும் சார், இவர் ரொம்ப மட்டமாக பேசுகிறார், இவரெல்லாம் ஏன் சமூகத்தில் வந்து வீடியோ போடுறாருன்னே தெரில அப்படின்னு நிறைய பேரை போட்டிருப்பாங்க. அப்படி அவதூறு பேசுகிறவர்களை இந்த ஆட்சியாளர்கள் கைது செய்வதே இல்லை. அதுக்கு பதிலாக ஒரு யூடியூப்பில் ஒருத்தர் அரசாங்கத்தை எடுத்து அதிகாரிகளை எடுத்து பேசுகிறாருன்னு அவர் வீட்டில் போய் மலத்தை கொட்டி அது யார் கொட்டுறாங்கன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல. அவரை மறுபடியும் ஜெயிலுக்கு அடைக்கணும்னு இன்றைக்கி காவல்துறை போராடி கொண்டு இருக்கிறது. ஆனால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுங்களை வந்து வெளியில் நிம்மதியாக இருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது? இந்த ஆட்சி இதான் திராவிட மாடல். ஸ்டாலின் போட்ட உத்தரவு என்ன? இன்றைக்கி திமுக வந்து ஏன் அவரை வந்து காப்பாற்றுது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2003 வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேசின வழக்கு அது. நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த வழக்கு, இந்த வழக்கு அந்த வழக்கு இல்லை. 2003 2004 நேற்று முந்தா நாள் கூட அவர் பேசியிருப்பார். ஏன்னா அவர் மேடையில் பேச ஆரம்பித்தாலே அப்படி தான் பேசுவார். ஒரு காலத்தில் திமுகவில் வெற்றி கொண்டாடலாம் இருந்தார். அப்போல்லாம் யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் இல்லை. இன்றைக்கி அப்படி இல்லை. நீங்கள் பேசின உடனே இப்போ உலகம் ஃபுல்லாக பார்க்கலாம். அப்போ இன்றைக்கி ரொம்ப கேவலமாக குஷ்பு அவர்களை பற்றியும் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநரை பற்றியும் பேசுகிறாரு. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் பற்றி அவர் ரொம்ப பேசுகிறது, எடப்பாடி பற்றி என்னென்னா நீங்கள் பேசலாம் ஒருவரை பற்றி, ரொம்ப அவங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப ஆபாசமாக பேசுனீங்கன்னா இது வந்து என்னென்னா திமுக அப்படிங்கிற சொல்கிறாங்கல்ல, திமுக 75 ஆண்டு கால கட்சி, நாங்கள்லாம் திராவிட, அதுக்கு இது வந்து நன்மை பயக்காது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, இன்றைக்கி வந்து பிஜேபி வந்து தந்தை பெரியாரை வந்து அவங்களுக்கு பிடிக்காது. தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா அவர்கள் இதைத்தான் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்களானா உண்மையிலே இல்லை. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இவர்கள் பேசுவது அப்படிங்கிறது அபத்தமான பேச்சு. ஏன் இதை எவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, இன்றைக்கி வந்து பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு ஏட்டில் ஏறவே முடியாது. நம்மளே அதை பேச முடியல. அதனால் அவர் அமைச்சர் பதவியே போகுது. அதற்கு பிறகு அவர் மக்கள்கிட்ட பேசுகிற விதமும் அப்படி தான் இருக்குது. இன்னும் பெரும்பாலான அமைச்சர்கள் பேசிங்கன்னா பொறுப்பற்ற முறையில் தான் பேசுவாங்க. அப்போ ஒரு பொன்முடி மாதிரி ஒரு அமைச்சர் அப்படி பேசும்போது இன்றைக்கி நட்சத்திர பேச்சாளராக இருக்கக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி பேசுகிறதுல வியப்பல்ல. இன்னொன்று சில பேர் கீழே கமெண்ட் போடுவாங்க, திமுகவில் இருந்துட்டு அப்படி தான் பேசுவாங்க. இல்லை, திமுகவில் நல்ல பேச்சாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒட்டுமொத்த கட்சியும் மோசம் நிறைய திராவிட இயக்கத்தை பற்றி பேசக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இவரை மாதிரி இருக்கவர்களுக்கு இன்றைக்கி திமுக முன்னுரிமை கொடுக்குது. அதுதான் வேதனையிலும் வேதனை. இதையும் தாண்டி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை யார் கண்டித்திருக்க வேண்டும்? நல்லா யோசனை பாருங்கள். முதல் தடவை பேசும்போதே திமுகவில் இன்னுமே அப்படி பேசினீங்கன்னா பார்த்துக்கோ, கட்சி விட்டு தூக்கிடுவேன். அவர் ஜெயிலுக்கு போயிட்டு வர்றாரு, மறுபடியும் கட்சியில் அவரை வச்சிருக்கீங்க, மறுபடியும் கூப்பிட்டு பேச வைக்கிறீங்க அவரை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை நீங்கள் ரசிக்கிறீங்க. ஏன்னா விஜய் அவர்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கார். அவரை பற்றி கேவலமாக பேசுகிறதுக்கு இவர் மாதிரி ஆட்கள் உங்களுக்கு தேவை. எடப்பாடி அவர்களை பற்றி பேசுவதற்கு இவர் மாதிரி ஆட்கள் தேவை. இதில் ஒருபடி மேலே போய் நம்ம ஐடி விங்கில் இருக்கக்கூடிய அமைச்சர் நம்ம டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜா, அவரும் ரொம்ப அசிங்கமாக எடப்பாடியை பற்றி கார்ட்டூன் போடுறார். இதையும் தாண்டி நமக்கு என்ன கோபம்னா, துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து சசிகலா அவர்கள் காலில் எப்படி உழப்போனாருன்னு சொல்லி நடித்து காட்டினார். அது ஆபாசம்னா ஆபாசம், ஆபாசத்தின் உச்சம். ஒரு துணை முதல்வரே இப்படி பேசுகிறார் அப்படிங்கும்போது நம்ம என்ன பேசுறதுனே தெரியல. இப்போ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் 1000 விடுங்க, நீங்கள் நான் ஆட்சியில் நல்லது பண்ணுறான் கேட்டு எல்லாத்தையும் தாண்டி இவர்களுடைய மனம் எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி யாராவது யோசிக்க முடியுமா? துணை முதல்வருடைய அந்த பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. எப்படி இவர் துணை முதல்வராக இருக்கார், இவர் என்ன இப்படிலாம் பேசுகிறாரு, இவர் நாளைக்கு முதலமைச்சரானா என்ன ஆகும் நாடு? அப்போ உங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது? இப்போ பழனிசாமி பேசுகிறாரு, விஜய் பேசுகிறாரு, நிறைய பேர் பேசுகிறத நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து யாரும் பேசுகிறதுலே. ஏன் இவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுகிறாங்க? அப்போ உங்களுக்கு வந்து அதாவது எதிரில் இருக்கவங்க அப்படி பேச மாட்டாங்க அப்படின்னு இறங்கி பேசுகிறீங்களா? இல்லை உங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இருக்குது, யாரை வேணால் கேவலப்படுத்தி பேசலான்னு பேசுகிறீங்களா? முன்னாள் முதல்வர், அவர் வயசு என்ன, எதிர்கட்சி தலைவர், அவர் இப்படியா பேசுறது? இதுக்கப்புறம் மாட்டீங்கன்னா குனிஞ்சு வந்தார், என்ன நினச்சிட்டு பேசுகிறீங்க நீங்கள்லாம்? அரசியலாக பேசணும் சார். விஜய் பார்த்து நீங்கள் என்னென்ன கேட்குறீங்க? அந்த நடிகை, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அரசியலை பேசுங்கன்னா பர்சனலாக, உங்கள் பர்சனல்லாம் பேசினோம்னா நீங்கள் அத்தனை பேர் முத்தமர்தானா சொல்லுங்கள், உங்கள் ஆசை நெஞ்சை தொட்டு பார்த்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் கருத்து நிறையா வரும். உதயநிதி அவர்களை பற்றி கருத்து வரும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை பற்றி கருத்து வரும், நக்கீரன் கோபால் அவர்களை பற்றி கருத்து வரும். நக்கீரன் கோபால் ஒருபடி மேலே போய் அவர் நடத்துகிற பத்திரிகை உங்களுக்கு என்ன பண்ணி பத்திரிகைன்னு தெரியும், சினிமா பத்திரிகை நடத்துகிறாரு. இவர் அடுத்தவங்களுக்கு புத்தி சொல்கிறார், ரொம்ப ஆக்ரோஷமாலாம் பேசுவார், பார்த்துருப்பீங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஒன்றுமே பண்ண மாட்டாங்க. அவங்களாம் மூத்த பத்திரிகையாளர்களை போர்வையில் ஒழிஞ்சிட்டு. இதை விட இன்னும்
சவுக்கு சங்கருடைய உடல்நிலையை பற்றி சில பேர் பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் உடல்நிலை எப்படி இருந்தால் உங்களுக்கு என்னங்க? ஏங்க அவர் சொல்கிற கருத்து சரியாக இருக்குதான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு உடல்நிலையை பற்றி பேசுகிறீங்களே, உங்களையும் விட்டு வச்சுருக்காங்களே காவல்துறை. ஆனால் வந்து அரசை பற்றி விமர்சிப்பாங்களோ அவதூறு வழக்கு போட்டு கைது பண்ணுவீங்க. இதான் திராவிட மாடல். ஏற்கனவே திராவிட மாடல் முட்டு சந்துக்கு வந்துடும்னே, இதெல்லாம் பேசினா முட்டு சந்து தான். சரி, இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இப்போ இந்த மாதிரி பேசுகிறாரு. இப்போ பின்னால் இருக்கவங்க என்ன நினைக்கிறாங்க? இப்போ திமுக என்ன யோசிக்கும்? ஐயோ இந்த டைமில் போய் அவருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஏன்? எலெக்ஷன் வருது, 1 மாதத்தில் அவர் வந்து அப்பீல் போகணுங்கிறாங்க. மறைமுகமாக அவருக்கு உதவி பண்ணுவாங்களோடைய நேரடியாக பண்ண மாட்டாங்க. அதுதான் இன்றைக்கி உத்தரவு போட்டிருக்காங்களாம். ஆனாலும் மறைமுகமாக அவருக்கு வந்து சில உதவிகள்லாம் பண்ணுவாங்க. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு இன்றைக்கி திமுக அப்படின்னாலே எந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னு தெரியும். இன்றைக்கி நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள்லாம் தெரியும். அதாவது என்னென்னா, மாற்றுத்திறனாளிகளை பற்றி துரைமுருகன் என்ன பேசுகிறாரு, ஆண்ட பரம்பரைன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாரு. பொன்முடி அவர்கள் போகும்போது சேத்தள்ளி வீசினது, செல்வ பெருந்தகை போகும்போது மக்கள்லாம் முற்றுகையிட்டு அவங்கள பிடிச்சது. இன்னொரு பக்கம் வந்து நம்ம சங்கரன் கோயில் எம்எல்ஏவும் கோயில்பட்டி எம்எல்ஏவும் போகும்போது மக்கள் விரட்டி அடித்தது. இப்படி பல சமூகங்கள் நான் பார்த்துட்ருக்கோம். இது ட்ரெய்லர் தான். பாருங்கள், எலெக்ஷன் வர 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 இன்னும் பல விஷயங்கள் வரும். நாங்கள் அதை பண்ணோம் இதை பண்ணோம் அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களை கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சில பேரை பர்சனலாக திட்டி அதன் மூலமாக அவங்க வந்து என்னென்னா அரசியலில் இதெல்லாம் பார்த்தா விஜய் அரசியல் விட்டு போயிடுவாரோ, இன்னும் இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்கன்ட்டு. பழனிசாமி அவர்கள் அடுத்து ஆட்சிக்கு வந்தால் அவர் மேலேயே நீங்கள் வந்து ஆம்புலன்ஸை மறிச்சாருன்னு கேஸ் போடுறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. அவர் வந்து அவங்களெல்லாம் சும்மா விடுவாரா? இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அப்படியே வந்து ஆட்சி மறைமையே இருக்க போதா? அதனால் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பவர் தான் கையில் இருக்குது, யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலான்னு நினைக்கிறாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பேசியதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆபாசத்தின் உச்சம். அதாவது இவங்களுக்கு சில பேரை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்கள டார்கெட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆட்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதையும் தாண்டி முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழா நடக்குது, அங்கேயும் போய் விஜய் திட்டுறாரு. செல்வ பெருந்தகையிலேருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லாம் திட்டுறாங்க. ஒருவரை வாழ்த்த தான் நீங்கள் போகிறீங்க, அங்கேயும் போய் திட்டுறீங்கன்னா என்ன அர்த்தம் அது? இப்போ நயினார் நாகேந்திரன் பேச்சு இன்றைக்கி பேசியிருக்காரு. ஏன் குஷ்பு அவர்களோ தமிழிசைவர்களோ கண்டிக்கல? உங்கள் கட்சியில் இருந்தால் கண்டிக்க மாட்டீங்களா? இப்போ திமுக கண்டிக்கிறதுல பாராட்டுறோம். திமுக கண்டிக்கிறது உள்நோக்கம் இருந்தாலும் பாராட்டுறோம். கரெக்டுங்க. விடுதலை சிறுத்தைகள் கண்டிக்கிறார், அவருக்கும் நமது பாராட்டு. திருமாவளவர்களுக்கும் நமது பாராட்டு தான். தமிழிசை தங்கப்பாண்டியனுக்கும் நம்ம பாராட்டு தான். ஆனாலும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 3 ஆண்டு சிறை அப்படிங்கிறது என்னென்னா, தொடர்ந்து இந்த மாதிரி அவதூறுகளை பேசக்கூடியவர்களை நீதிமன்றம் கடுமையாக திட்டி இதுக்கு மேலே நீங்கள் அவதூறுகளை பேசுனீங்கன்னா அதுக்கப்புறம் பெரிய தண்டனை கொடுப்போன்னு இவங்களெல்லாம் இந்த மாதிரி ஆட்களை எச்சரித்து, பால் தாக்கரே பண்ணாங்கல்ல தேர்தல் ஆணையம், நீங்கள் வந்து ஓட்டு போடவே தடை 5 ஆண்டுகள், அந்த மாதிரி உங்களுக்கு பேசுவதற்கே தடை பொதுக்கூட்டத்துக்கு, அந்த மாதிரி அவங்கள கொண்டு வரணும். ஏன்னா அவருக்கெல்லாம் பேசினா தான் காசு, பெரிய வருமானம்லாம் அவருக்கு ஒன்றும் இருக்காது. இந்த மாதிரி பேசினா தான் பெரும்பாலும் இங்கே திமுகலேருந்து கூப்பிட்றாங்கங்கிற எண்ணம் இருக்கிறது. இந்த மாதிரி பேசினா கூப்பிடக்கூடாதுன்னு சிஎம் சொன்னால் அவர் பேசுவாரா? நல்லா யோசிச்சு பாருங்க. சிஎம் மனதறிந்து தானே அவர் பேசுகிறாரு. என்னையா அப்படிலாம் பேசுகிறா, இனிமேல் இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, தனி மனித தாக்குதல் ரொம்ப கேவலமாலாம் பேசக்கூடாது. காமராஜர் அவர்கள் இருக்கும்போது காமராஜர் அவர்களை பற்றி அங்கே யாராவது அண்ணா அவர்கள் பேச விட்டுருவாங்களா தவறுதலாக? கலைஞரை பற்றி அவர் மேடையில் இருக்கும்போது எம்ஜிஆர் அவர்கள் விட மாட்டாராம், பேசாதீங்க, மேடையில் பேசிகிட்டு இருக்கும்போது நிறுத்துங்க. அதே மாதிரி காமராஜர் அவர்கள் இப்போ இருக்கும்போது ஒருத்தர் திட்டிகிட்டு இருந்தாராம், அதெல்லாம் திட்டாதப்பா அப்படின்னு உட்காருப்பா, நம்ம மேட்டரை மட்டும் பேசுப்பா. இப்படி பண்பட்ட தலைவர்களாக இருந்தாங்க. கேட்டால் அவங்க வழி வந்தோம் இவங்க வழி வந்தோங்கிறீங்க. இதான் அறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? நம்ம உண்மையே புரியல. திமுக அப்படிங்கிறது எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போய் கொண்டு இருக்கிறது. ஏன்னா கலைஞர் பல விஷயத்தில் இது பேசியிருக்கார், உண்மைதான். கலைஞர் காலத்திலே இது ஆரம்பித்தது தான். இது இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்குது. கலைஞர் பேச ஆரம்பித்தார், உடனே வந்து ஜெயலலிதா அம்மா வந்து ராஜாவை பற்றியும் கனிமொழி அவர்களை பற்றியும் அவங்க பேசினது. ஏன்னா நீங்கள் பேசுகிறீங்க, அவங்களும் பேசுவாங்க. இப்போ என்னென்னா, ஒரு தலைமையே இந்த மாதிரி பேசும்போது அந்த பக்கம் எதிர்வினை வரத்தானே செய்யும். அடங்கிட்டீங்களா அப்போ ஆட்டோமேட்டிக்காக? இப்போ ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு அட்டாக் பண்ண ஒரு ஆள் வேணும். அவங்க இல்லாதனால நீங்கள் உங்களுடைய கொட்டம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. மக்கள் வரக்கூடிய தேர்தலில் நல்ல தீர்ப்பை கொடுப்பார்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.